ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 17th எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒரு வேளை 16th எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. கீழே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். பென்னுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு டார்கெட் பற்றி தனக்கு கொஞ்சமாக தான் தெரியும்னு ஹீரோ அட்மிட் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிங்கான் டிகேட்ஸ் ஆக எஸ் ரேங்க் ரீச் பண்ணினாரு. அதுக்கப்புறம் பப்ளிக்கில் சீன் ஆகலை. அவனோட ஃபாஸ்ட் லைஃப்பில் இருந்த எஸ் ரேங்காக இருந்த எல்லாரையும் அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போ திடீர்னு அப்பியர் ஆனார். அப்புறம் யானி பென் பக்கம் திரும்பி எனிமி யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான். அண்டட் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டேர் பண்ணுறான். இப்போதைக்கு நோ யூஸ்னு கன்க்ளூட் பண்ணுறான். இருந்தாலும் லெவல் 3 மிரர் வேர்ல்டு அண்டோட இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவனோட எஸ்எஸ் ரேங்க் அபிலிட்டி லெவலப் ஆகிட்டதா நோட்டிஃபிகேஷன் இன்ஃபார்ம் பண்ணுது. பென்னோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் மோஸ்ட் ஆப்வியஸாக இருக்கு. ஆனால் ஸ்டில் அவங்க கம்யூனிகேட் பண்ற பாயிண்ட்ல அவன் இல்ல. ஃபர்ஹாஸ் மிரர் வேர்ல்டு கண்டினியூவா எவால்வ் ஆனா பென்பின் இன்னும் உணர்வோட ரெக்கவர் பண்ணுவான். கேஸ்டல் உள்ள தேர்ட் பிரதர் விஷயத்துல ஸ்டாண்ட் பையா இருந்து எதுவும் செய்யாம இருக்காதீங்கன்னு ஒரு மேன் அவங்க ஃபாதர் கிட்ட கெஞ்சுறான். தேர்ட் சன்னோட இருப்பிடம் ஸ்டில் அன்னோன்னு எல்டர் அந்த கவனத்தை ஈர்க்க இன்ஃபார்ம் பண்றாரு. கண்டினியூவா ரிப்போர்ட் பண்றாரு. பப்ளிக் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் படி அந்த கிரிமினல் ஹீரோ டிங்காங்கோட டஞ்சன் பக்கத்தில் அப்பியராக டேர் பண்ணியிருக்கான். மேன் தொடர்ந்து பேசுகிறான். தேர்டு சன்னை கேப்சர் பண்ண அந்த கல்பிரிட் எஸ் ரேங்க் ரீச் பண்ணியிருக்கணும்னு ஸ்பெக்குலேட் பண்ணி ஃபாதரை இன்டர்வெனி பண்ண சொல்லி கேட்குறான். டிங்கான் அவனை அட்டாக் பண்ணி ஓன் சன்னையை டேக் கேர் பண்ணிக்க முடியாதா க்ரோன் மேன்? தனக்கு என்ன செய்யணும்னு சொல்ல எப்படி டேர் பண்ணுறான்னு கொஸ்டின் பண்ணுறாரு. அந்த ஓல்டர் மேன் ப்ளோவால் அஃபெக்ட் ஆகி ஸ்டம்பிள் பேக் ஆகுறாரு. ஹீரோ ஸ்டேட் பண்ணுறாரு அவரோட ஏஜில் பேர்லி எஸ் ரேங்க் ரீச் பண்ணவனால தன்னோட சிங்கிள் ப்ளோவை கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இவ்வளோ வீக்கான ஒருத்தரை கூட வச்சிருந்ததுக்கு ஒன்லி ரீசன் கிராண்ட்சனை டேக் கேர் பண்ணிக்கத்தான். அவனை லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மெஸ்ஸை தன்னை கிளீனப் பண்ண சொல்கிறான். அப்புறம் அந்த மேன் கிட்ட கேட்குறாரு, தேர்ட் சன் இல்லாமல் அவன் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டிவை லாஸ்ட் பண்ணிட்டது அவனுக்கு தெரியுமான்னு. அண்ட் இது அவனோட லைஃப் செவரல் இயர்ஸ் ரெடியூஸ் பண்ணுது. டிங்கான் வேறொரு இடத்துல பிரிசனரை டீல் பண்ணும்போது கிரியேச்சர்ஸ் கிரவுண்டில் சாப்பாட்டுக்காக ஃபைட் பண்ணுறாங்க. அவங்கள ஒருத்தன் கத்துறான், சீக்கிரம் எடுங்கன்னு. ஃபுட்டு தீந்து போச்சுன்னா எதுவுமே இருக்காதுன்னு வார்ன் பண்ணுறான். நான்சி கேஸ்டர் டிங்கானை அப்ரோச் பண்ணி அவனோட ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கான்னு கமெண்ட் பண்ணுறான். சீனை அப்சர்வ் பண்ணி யான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். இதை கம்பேர் பண்ணும்போது டஞ்சனுக்கு வெளியில் டிங் ஃபேமிலி பண்ணுற ஆக்ஷன்ஸ் கட்டுப்பாடோடு இருக்குது. தன்னை ரிவீல் பண்ணவா வேணாம்னு அவன் யோசிக்கிறான். பட் சடன்லி ஏதோ நோட்டீஸ் பண்ணுறான். விட்னஸ் பண்ணுற சீனை பார்த்து பென்பின் இன்டென்ஸ்லி ரியாக்ட் பண்ணுறான். யானி நோட் பண்ணுறான். அவனோட கரண்ட் ஸ்டேட்டில் கூட ஸ்டில் அவன் நீடில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷ் பண்ணுறான். டிசாஸ்டர் ஏரியா சில்ட்ரனில் பென்பன் மற்றும் லாண்டியன் தான் கைண்ட்னஸ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு ரிமெம்பர் பண்ணுறான். தட்ஸ் ஒய் அவங்கள டிசிப்ளினாக டுக்கின் பண்ணி ட்ரெயின் பண்ணுறான். அவங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவன் நினைக்கிறான். அவனை ஹார்ம் பண்ணது அவன் தான் லாண்டியன். டுடே இருக்கிற மாதிரி அவனை டர்ன் பண்ணிட்டான். பென்பின் அப்புறம் லாண்டியாங்கிற பேரை உச்சரிக்க மேனேஜ் பண்ணுறான். சர்ப்ரைஸ்டு ஹீரோ அவனோட பேரை கூப்பிட்றான். யானி கேட்கும்போது பென்பின் மேனேஜ் பண்ணி டிங்குங்கிற பேரை சொல்கிறான். லாஸ்ட் பிட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வச்சு லாண்டியன் தான் டிங்காங்னு பென்பன் ரிவீல் பண்ணுறான். இந்த யானியை ஒரு மூமெண்ட் ஃபோர்ஸன் ஆக்குது. கிரவுண்டில் விழுந்து கிடக்கிற ஃபிகரோட டிரெக்ஷனில் இருந்து ஒரு வாய்ஸ் அவனோட பேரை கூப்பிட்றான். அப்புறம் டிங்கான் கொஷின் பண்ணுறான். சிமிலர் நேம் யூஸ் பண்ணுறது தன்னை ப்ரொவோக் பண்ணுற அட்டம்ப்டானு சோ மெனி இயர்ஸுக்கு அப்புறம் அந்த பேரை ஹியர் பண்ணுவேன்னு நெவர் தாட்டுன்னு அட்மிட் பண்ணுறான். தன்னோட மாஸ்டரை ஆள்மாறாட்டம் பண்ண யார் தைரியமாக இருக்க விரும்புகிறதா ஹீரோ டிக்ளேர் பண்ணுறான். டிங்கான் அவனோட மான்ஸ்டர் கிட்ட பேபிஸ் மாதிரி ஸ்பீக் பண்ணுறான். அதர் பெட்ஸ் கூட பிஸியாக இருந்ததாகவும் அவங்க பசியில் இருப்பாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் கிரவுண்டில் ஃபீஸ்ட் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணுறான். விழுந்து கிடக்கிறவங்களில் ஒருத்தருக்கு பக்கத்தில் சின்ன பையன் அழுகுறான். அதெல்லாம் ஜஸ்ட்டு விளையாடி சலிச்சு போன திங்ஸ்னு டிங்கான் டிக்ளேர் பண்ணி சாப்பிட எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறான். கிரியேச்சர்ஸ் அட்வான்ஸ் ஆகுது. பட் சடன்லி மான்ஸ்டர் செவரல் ப்ளோஸால் ஸ்ட்ரைக் பண்ணப்படுது. யானி அட்டாக்ஸுக்கு நடுவில் அப்பியர் ஆகி அவங்கள டிஃபீட் பண்ணுறான். ஆண்டியான் நேமை மறைச்சி அவன் எப்படி டிங்குனா இருக்க முடியும்னு யோசிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். நான்சி கேஸ்டர் அவனை இன்ட்ரூடர்னு கூப்பிட்டு ஹீரோ டொமைனில் டை பண்ண போல்டாக வந்தேன்னு சொல்கிறான். இப்படி ஒரு குப்பையை வளர்த்த டிங்ஹூன் இவன் தானான்னு ஹீரோ கண்டினியூவாக கொஸ்டின் பண்ணுறான். மெமரியில் லான்டியன் 2 யங்மென்னுக்கு டீச் பண்ணுறதை காட்டுது. இது வீரர்களின் காலம் இல்லை, பட் டெசிடென்ட்ஸ் ஆஃப் நைட்ஸா ஸ்டில் அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ண திங்ஸ் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். அவரோட கைடன்ஸு கீழே அவங்க ஸ்ட்ரென்த் ஆர்டினரி கிளாஸை விட பெரிய ஆளுங்களாக இருப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். மெமரியில் லான்டைனி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஹம்புளாக இருக்கணும், உனக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லை, எல்லாரு மேலேயும் பொலைட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணணும். ரிவார்டு ஹேண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பாய்ஸில் ஒருத்தன் ரிசீவ்டு அமௌண்ட் பற்றி கொஷின் பண்ணுறான். மாஸ்டரை ஆங்கர் பண்ணாமல் இருக்க ஷட் அப் பண்ண சொல்லி அதர் யங்மேன் சொல்கிறான். ஆனால் கம்பெனியன் தனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லைன்னு இவன் பதிலடி கொடுக்குறான். அரகண்ட் ஆகாமல் இருக்க அந்த ஃபீலிங்கை ரிமெம்பர் பண்ண சொல்லி மாஸ்டர் எக்ஸ்ட்ரா ரிவார்டு ஆஃபர் பண்ணுறாரு. பேக் இன் ப்ரெசன்ட் யார் சீரீஸ் ஆஃப் ஸ்விஃப்ட் ஸ்ட்ரைக்கோட அட்டாக் ஃபார்வர்ட் பண்ணுறான். அட்டாக் நான்சி கேஸ்டரோட ஷீல்டை ஷட்டர் பண்ணுது. அது எப்படி பாசிபிள்னு அவன் யோசிக்கிறான். ஹீரோ அவனை ஒரு மூமெண்ட் கிளார் பண்ணுறான். அப்புறம் மேஜோட ப்ரொடக்டிவ் நெக்லஸையும் டெஸ்ட்ராய் ஆகும். டின்காங் அவனை ட்ராஸ்னு கூப்பிட்டு பவரான டிஃப்ரெண்ட் லெவலை காட்ட போகிறதா ப்ராமிஸ் பண்ணுறான். ஸ்ட்ரைக் அகைன் ப்ரிப்பேர் பண்ணுறான். மெமரி கண்டினியூ ஆகுது. லான்டியன் செகண்ட் பாயிண்ட் டீச் பண்ணுறாரு. கருணை இருக்கணும், வீக்காக இருக்கிறவங்களுக்கு கைண்ட்னஸோட ட்ரீட் பண்ணணும். 2 பாய்ஸ் மற்றவங்களை மிஸ்ட்ரீட் பண்ணுற மேனை பீட் அப் பண்ணுறதை காட்டுது. மாஸ்டர் அப்புறம் அவங்களில் ஒருத்தன் ஸ்லேவ் மார்க்கெட்டில் இருந்து சேவ் பண்ணப்பட்டவன். ஸோ பவர்ஃபுல்னஸ் ஆஃப் த வீக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும்னு ரிமைண்ட் பண்ணுறாரு. இன் ப்ரெசன்ட் ஹீரோ டிங்கி ஹானை அட்டாக் பண்ண மூவ் பண்ணுறான். தன்னோட இலூசனை ஹிட் பண்ணுறதை அவனை ஹாப்பி ஆக்கியிருக்கணும்னு டிங்கி ரிவீல் பண்ணுறான். என்ஜாய் பண்ணுனா கட் டவுன் பண்ண மோர் இல்யூஷன் ஆஃபர் பண்ணுறதா நான்சி காஸ்டர் சொல்கிறான். யான்சே அவங்களில் சைலன்ஸாக வாட்ச் பண்ணுறான். எப்போவும் ஃபேஸ்ஃபுல் ஆஃப் ஆங்கரோட இருக்கிறதா டின்யான் கமெண்ட் பண்ணுறான். கிரவுண்டில் இருக்கிற பீப்புளை பாயிண்ட் பண்ணி அந்த ஸ்கம்னால தான் ஆங்கரானு கேட்குறான். ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா ஃபைன் பண்ணி அவங்கள அகைன் கட் டவுன் பண்ண டேர் பண்ணுறான். ஆக்சுவலி பிரிசனர்ஸை தான் ஹிட் பண்ணுறோம்னு ரியலைஸ் பண்ணும்போது அவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுறான். ஹீரோ ஸ்வாட் எம்பவர் ஆகுது. அவனோட அபிலிட்டி வச்சு ரியல் வேர்ல்டை மிரர்டு இமேஜ் வேர்ல்டில் இருந்து செப்பரேட் பண்ணுறான். அப்புறம் ஹை ஸ்பீடில் சார்ஜ் ஃபார்வர்ட் பண்ணி ரியல் டிங்யான் மற்றும் நான்சி கேஸ்டரை ஸ்ட்ரைக் பண்ணுறான். இல்யூஷன் த்ரூவா எப்படி பார்த்தான்னு அவனை யோசிக்கிறாங்க. மெமரி லேண்டோட 3rd லெசனை காட்டுது. தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்கணும். பேட்டில் ஷோயர் ஆஃப் ஆரோஸில் இருந்து இன்னொருத்தனை ப்ரொடெக்ட் பண்ணும்போது 1 யங் மேன் இன்ஜூர் ஆகுறான். ஃபைட்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் டைடுனும் 2 டேஞ்சரஸ்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ண சொல்லி மாஸ்டர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஹோல் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. பேக் இன் ப்ரெசன்ட் டிங்ஹியான் ஆப்போனண்ட் ஸ்ட்ரென்த்தை அக்னாலஜ் பண்ணி டைம் பை பண்ண அவனை பிளாக் பண்ண சொல்லி நான்சிக்கு ஆர்டர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஓடும்போது தனக்கு எதுவும் ஆச்சுன்னா கிராண்ட் ஃபாதர் அவனை கில் பண்ணிடுவார்னு கத்துறான். நான்சி கேஸ்டர் பேட்டிலுக்கு ரெடி ஆகுறான். இல்யூஷன் இல்லாமல் ஃபைட் பண்ணுறது ஹார்டுன்னு அட்மிட் பண்ணுறான். ஆப்போனண்ட் எங்கே போனான்னு லுக் அரவுண்ட் பண்ணுறான். யானி சைலண்ட்லி பிகைனில் அப்பியர் ஆகுறான். சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் அட்வர்சரியை டிஃபீட் பண்ணுறான். நான்சி லைஃபுக்காக கெஞ்சிறான். நான் டிங் ஃபேமிலி இல்லைனோ ரியல் டார்கெட் டிங்யான் தானோ கிளைம் பண்ணுறான். ஹீரோ அவனை இக்னோர் பண்ணுறான். ஸ்பிட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பற்றி மாஸ்டர் டீச் பண்ண மெமரி எமர்ஜ் ஆகுது. பென் அப்பியர் ஆகி டிங்யானை பிடிக்கிறான். அவன் தன்னை ஹீரோ கிராண்ட்சனும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். டச் பண்ணால் ஹோல் ஃபேமிலியையும் பிரிங் டவுன் பண்ணுவேன்னு த்ரெட்டன் பண்ணுறான். பென் அவனை ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறான். தனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு பேக்ரவுண்டில் கத்துறான். மெமரி கண்டினியூ ஆகுது. 5th டீச்சிங் ஹானஸ்டி, 6th பாயிண்ட் ஜஸ்டிஸ், 7th டீச்சிங் ஹானர் அண்ட் 8th சோல். சடன்லி சிட்டி மேலே ரைன் ஆஃப் பிளேட்ஸ் இறங்குது. டிக்னி கிரவுண்டில் விழுந்து டிஃபீட் ஆகுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.